குண்டு குண்டு குலப்ஜாம் அப்படிதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த தக்காளி பழம் இந்த வீடியோ நான் எப்போவோ எடுத்துட்டேன். இந்த வீடியோக்கு அப்புறம் குலதெய்வ கோயிலுக்கு போகிற வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். ஓகேவா? இப்போ வாங்க நம்ம தக்காளி பழம் வந்து பறிக்கலாம். இயற்கையாக நம்மளுக்கு கொடுத்த வரம் தான் இந்த தக்காளி பழம். இது வந்து நான் விதை போடல, அதுவாக விதை வந்து அந்த செடி அப்படியே வளர்ந்து தக்காளி பழம் கொடுத்துருக்கு. இதுக்கு தண்ணி மட்டும்தான் ஊற்றுனேன், எந்த மருந்து இல்லாமல். நம்ம வீட்டில் இந்த மாதிரி தக்காளி பழம் பொறிச்சு அதை இயற்கையாக சாப்பிடும்போது டேஸ்ட்டே வேறு தான். ஏன்னா இதில் ஒரு மருந்து ஸ்மெல்லு கூட இல்லை. இப்போல்லாம் என்ன காய்கறி வந்து செஞ்சாலும் அதில் மருந்து வாசம் வருது இல்லையா? லேடிஸுக்கு கண்டிப்பாக தெரியும். நம்ம வந்து அது வேகும்போது டக்குன்னு நம்ம மூடி ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மருந்து வாசம் தான் வரும். நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள். அப்புறம் இந்த இயற்கை கொடுத்த இந்த தக்காளி பழத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இயற்கைக்கிட்ட. இது பாருங்களேன், அப்படியே ரெட் கலர் ஜெரி பழம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். இடம் இருக்காங்கள்ல, கண்டிப்பாக நீங்களே காய்கறி விதைச்சி மருந்தே யூஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. பாருங்கள், ஜெரி பழமே தாங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல, டேஸ்ட்டும் நல்லாவே இருந்துச்சுங்க. சரி வாங்க நம்ம குலதெய்வம் கோயில் போகிற வீடியோவையும் பார்த்துட்டு வந்துடலாம், சரியா? வாங்க பார்க்கலாம். இப்படியும் நான் ஒரு கிலோவுக்கு பக்கமாக தக்காளி சேவ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே வாங்க நம்ம குலதெய்வம் கோயில் வீடியோ பார்க்கலாம். கிளம்பியாச்சு, கோயிலுக்கும் வந்தாச்சு. வந்து சாமி கும்பிட்ட கையோட ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. இதுதான் எங்கள் ஐயனார் கோவில். இங்கே வந்து கெடா வெட்டி எல்லாரும் வேண்டுதலுக்காக கெடா வெட்டி மொட்டை அடித்து நல்லா ஜகஜோதியாக திருவிழா நடக்கும். ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் பாருங்கள், எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு இது வந்து அம்மாவோட குலதெய்வம் கோயில், அது அப்பாவோட குலதெய்வம் கோயில். குலதெய்வ கோயிலுக்கு வர்றதுக்கே நம்மளாம் ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணி வச்சுருக்கணும் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நினச்சா எல்லாம் போகவே முடியாது, அவங்களாம் நினச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும். அப்படி என்னை இந்த திருவிழாவுக்கு அவங்க நினச்சி வரவழைச்சிருக்காங்கன்னா நான் அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். பாருங்கள், இதுதான் கருப்பசாமி. இங்கே வந்துட்டு ஐயனார் எல்லாம் இருக்காங்க. கெடா வெட்டெல்லாம் சிறப்பாக நடக்கும். ஓகே, நான் இயற்கை வந்து ரொம்ப ரசிக்கிறேங்க. இது வந்து நான் வர்ற வழியில் பார்த்த ஒரு பூ தான். இங்கே பாருங்கள், இதில் வந்து துவையல் செய்வாங்களாம். இது கொஞ்சம் புளிப்பாக இருக்குமா, அதனால் வந்து இதில் வந்து துவையல் கூட செஞ்சு சாப்பிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வயசானவங்க சொன்னாங்க. இதை பார்த்து நான் பறித்து அழகாக இருக்குல்ல அப்படின்னு எடுத்தப்போ அவங்க சொன்னாங்க, பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. அதில் ஒரு இதில் மட்டும் ஒயிட் கலரில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குல்ல. இயற்கையே ஒரு அதிசயம் தாங்க. அந்த அதிசயத்தில் இவ்வளோ அழகாக இருக்குது. என்னை கேட்டால் அழகுன்னு எதை சொல்கிறீங்கன்னு கேட்டால் நான் இயற்கை தாங்க சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் எப்படி?